மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல செக்ஷன் இ எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் புதுசா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னக்கா மெசேஜ் பண்றது அப்படின்னு தோடும். ஆனா ஒரு ஹாயாவது போட்டுடுங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜே இருக்கால, அவளை நம்ம கைஃபர் பாலை வச்சு பயங்கரமா அடிச்சிருப்பான். அவன் அடிச்ச அடியில நம்ம ஜேவோட மூக்குல போட்டு மூக்குல இருந்து மூக்கு உடஞ்சே போயிருக்கு. ஆக்சுவலி உடஞ்ச ரத்தம் பொல பொலன்னு வந்திருக்கும் பயங்கரமா. இவன் அப்படியே டொமுக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. ஸோ கையில ரத்தத்தை பார்த்துட்டு ஐயோ ரத்தம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. ஸோ இந்த விஷயத்த யூரி அவனுமே பார்க்கறான். டே கைஃபரு என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி யூரி ஒரு மாதிரி ஷாக்கா பார்ப்பான். ஸோ அங்க இருக்க எல்லா எரிசு எல்லாருமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம கைஃபருமே ஒரு செகண்ட்ல அச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ என்ன பண்ண தெரியாம எல்லாருமே திரு முடிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம எரிஸ் இருக்கால, அவன் தான் ஐயோ ஜே அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த மாதிரி எந்திரி நான் வந்துட்டேன்ல ஒன்னாகாது வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்பயுமே ஜே வந்துட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிப்பா. நான் எரிஸ் தான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஒரு மாதிரி கூட்டு போயிருப்பான். நல்ல வேலை எரிசாவது வந்தா, இல்லன்னா இவன் நிலைமை என்னங்கிறது அப்படியே வீட்டுல காட்டுறாங்க. ஜே ஒரு மாதிரி ரொம்பவே சோகமா படுத்துட்டு இருப்பா. அதாவது இப்படி கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப புள்ளி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு மூக்கோட அளவுக்கு அடிபட்டு இருக்கு. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போலாமா வேண்டாமா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல படுத்துட்டு இருப்பாளா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவரோட ஆன்ட்டி வந்துடுறாங்க. ஸோ வரும்போதே கையில ஃபுட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னமாச்சு இப்போ ஓகே தானே, உனக்கு வலிக்கலையில அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஓகே தான் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இவ சடனா இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூலுக்கு போகணுமா, ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே என்ன புள்ளி பண்றாங்க, நான் போகவே இல்லை ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜே சொல்ல ஆரம்பிச்சிடறா. ஆன்ட்டி தான் கேட்டுட்டு இங்க பாரு அப்பெல்லாம் கிடையாது, நீ ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷர்ங்காட்டிக்கு அப்படி பண்ணுவாங்க, மற்றபடி வேற எதுவும் இருக்காது அப்படிங்கும்போது எனக்கு அப்படி தோணல, அங்க இருக்க யாருக்குமே என்ன பிடிக்கவே இல்லை. ஸோ பாத்தீங்களா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, ஸோ நான் இதுக்கு மேல நான் போகணுமா, நான் அந்த ஸ்கூலுக்கு நான் போகல அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்ல ஆரம்பிச்சிடறா. ஸோ ஆன்ட்டி தான் வந்துட்டு இங்க பாரு அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல, ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ எல்லாரும் கொஞ்ச நாள் போன பிறகு எல்லாருமே உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்ல எரிஸ் இருக்கான்ல நீ ஏன் பயந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆன்ட்டி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. கட் பண்ணா ஏதோ ஷாப்பிங் மாதிரி போயிருந்திருப்பாளா. சரி இப்ப மூக்குல இருக்கிற பேண்டேஜை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஃபிலிக்ஸ் அப்புறம் 4 பசங்களை வந்து ரவுண்ட் அடிச்சிடுறாங்க. வந்துட்டு ஜேய் பரவாயில்ல இப்போ ஓகேவா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் மரியாதை போயிருங்க, ஒருத்தவங்க கூட அன்னைக்கு என்ன வந்து காப்பாற்றவே இல்லடா, மரியாதை எல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டே இருப்பாளா. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவ தள்ளி விடும் போது போய் விழுக போயிருவா பின்னாடி. இப்போ பின்னாடி தான் கைவர் தான் கேட்ச் படிச்சிருப்பான். பிடிச்சிட்டு விடுறா முதல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லியிருந்திருப்பா. உன்னாதானே என் மூக்குல அடிபட்டுச்சு முதல்ல விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜே சொல்ல ஆரம்பிச்சிருவா. இவன் இரு ஏன் கத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க போயிட்டு ஒரு டெஸ்க்மா இருக்கும், அங்க போய் முதல்ல கொஞ்சம் நேரம் அமைதியா உட்காரு, உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்து ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவளை உட்கார வச்சிருப்பான். உட்கார வச்சோன்னு நம்ம ஜேந்துட்டு இங்க பாரு என் மூக்கை உடச்சதே நீதான், இங்க பாரு எப்படி இருக்குது பாரு என் மூக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீதான், உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல பார்த்துட்டு இவன் பேண்டேஜ் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அழகா போட்டுவிட்டு சரி நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரி, இதுக்கு மேல நீ ஏன் மேல கோவப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு ஐஸ்கிரீம் வேற ஆர்டர் பண்ணி இந்தா இது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கைஃபர் சொல்லுவானா. ஜே வந்துட்டு என் மூக்கை அடிச்சு உடச்சிட்டு இப்ப ஐஸ்கிரீம் கொடுத்தா நான் அதை வாங்கி சாப்பிடுவேன்னு நினைக்கிறியா, எனக்குலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஸோ கைஃபர் வந்துட்டு இங்க பாரு நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன், ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் வேணுக்குன்னு பண்ணல அப்படிங்கிற மாதிரி கைஃபர் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். தயவு செஞ்சு நீ எடுத்துக்கோ அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, கைஃபர் தான் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்டு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, என் மூக்கை அடிச்சு உடச்சிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தா நான் உன்னை மன்னிச்சிருன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே கோவப்பட்டு போயிடுவா. போன சடனாக திரும்பி வந்துட்டு நான் உன்னை எனக்கவே மன்னிக்கவே மாட்டேன், ஆனா உன்னை இந்த ஐஸ்கிரீம் வேணா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே அங்கேருந்து போயிடுவா. இதை பார்க்குற அவனுக்கு ஐயோ இவளை வச்சுட்டு அப்படிங்கிறது நம்ம கைஃபருக்கு இருக்கும். கட் பண்ண அப்படியே அடுத்த நாள் காலை காட்டுறாங்க. ஜே வந்து கிளாஸ் ரூம் போலான்னு போயிட்டு இருப்பா. ஸோ கரெக்டாக அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வரங்காட்டிக்கு பாத்ரூம்ல போய் பாத்ரூம் உட்காந்துருப்பாளா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அதே பாத்ரூம்ல ஒரு 4-5 பிள்ளைங்களாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஒரு மாதிரி பொருளை பேசுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அதுல ஒரு பொண்ணு அந்த 2 சைடு முடி விட்டுருக்கால, அவளோட பேரு ஃப்ரேயா. ஸோ ஃப்ரேயா வந்துட்டு அதாவது எல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜே போலான்றதும் டக்குன்னு உட்காந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடறா. ஸோ எல்லாம் ஒரு பிள்ளையா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கைஃபரை லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ எரிசை லவ் பண்றா, எல்லாம் ஒரு ஆளுன்னு அவெல்லாம் ஒரு ஃபிகர்னு சொல்லிட்டு இத்தனை பசங்க வேற அவ பின்னாடி சுத்துறாங்க அப்படின்னு எல்லாவை பத்தி ஒரு மாதிரி தப்பு பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ எல்லாம் யாரும் தெரியுமா, அந்த எரிஸோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவ இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான கேரக்டர், அவ ஒரு சப்ப ஃபிகர், அவ பின்னாடி இத்தனை பசங்க சுத்துவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேயா ஒரு மாதிரி ரொம்ப தரைக்குறவா பேச ஆரம்பிச்சிடறா. நம்ம ஜேக்கு என்னடா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லா பசங்களுக்கும் அறிவே கிடையாது, அதுவும் ஆரிஸுக்கு சரி கைஃபருக்கு சுத்தமா அறிவே கிடையாது, போய் இப்படி ஒரு சப்ப ஃபிகர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு அந்த கிளிப் போட்டுருக்கல ஒயிட் கலர், அவளோட பேர் வந்து மிக்கா. மிக்கா வந்துட்டு எங்க பாருங்க அப்படி தப்பா பேசாதீங்க, அந்த எல்லா பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி மிக்கா தான் ஒரு மாதிரி சப்போர்ட்டா பேசுவா. ஆனா இவ்வளோ சப்போர்ட்டா
சைலண்டா பேசினாலும் அந்த ஃப்ரேயா வந்துட்டு இங்க பாரு அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த எல்லாம் எவ்வளோ டேலண்டா இருந்துக்கிறா. கைஃபரை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு இப்ப கைஃபரை தூக்கி போட்டுட்டு இப்ப எரிஸ் பக்கத்தால போயிட்டா. ஸோ எரிஸ் பணக்கார பையன். ஸோ அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அவ வாங்கிட்டு இருக்கா. ஸோ அது மட்டும் இல்ல அந்த எரிஸோட தங்கச்சி ஒரு தூக்கிறே அது பேரும் கூட ஜேஜே. அது ஒரு சுத்த முட்டாளான பீஸ். அது போய் செக்ஷன்ல இருக்கிற பசங்க கூட எல்லாம் தகராறு பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னு நம்ம ஜேய பத்தியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ என்னடா பேசுறாங்க என்ன பத்தி அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு இருக்கும். ஆமா அந்த ஜே ஒரு சப்ப ஃபிகர் அதுவுமே. ஆனா அது கூட சேர்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காண்டாயிருது ஜேக்கு. அவ கோவப்பட்டு வந்து வெளியில வந்துருவா. இப்படி வெளியில வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தவங்க அச்சோ போச்சு போச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டாலும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். இவ சைலண்டா போய் கை கழுவிட்டு ஃப்ரேயா மேல தண்ணி தூக்கி மூஞ்சில இறச்சி ஊத்திட்டு அவ அப்படியே குடுக்குன்னு ஓடிடுவா. எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேயா அவங்கள துரத்த ஆரம்பிச்சாங்க. இவ குடுகுடு செக்ஷன் ஈக்குவல் தான் ஓடியாந்துருவா. ஸோ இங்க வந்தோன்னா அந்த ஃப்ரேயா வந்து நம்ம இவ்வளோ பிடிச்சி தரத்துன்னு இழுத்துட்டு போயிடுவா. நம்ம ஜேவை இழுத்துட்டு போயிட்டு என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே தண்ணி ஊத்துவ அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட சண்டை போறதுக்கு இழுத்துட்டு போயிடுவா. இப்படி போனங்காட்டி செக்ஷன் பசங்க மொத்தமும் நம்ம ஜேக்காக கூட போய் தனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போயிடுவாங்க. அங்க போயிருந்தா என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே தண்ணி ஊத்துவ, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே தண்ணி ஊத்துவ அப்படின்னு ஃப்ரேயா ஒரு மாதிரி திமிரா பேச ஆரம்பிச்சிடறா. அப்படியே ஒரு செகண்ட்ல இந்த செக்ஷன் பசங்க ஒரு பக்கம் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் செக்ஷன் ஏல ஆரிஸ் எல்லா நிக்கா எல்லாருமே ஒரு மாதிரி வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கேட்க அதாவது இவ இருக்கால அதாவது ஆரிஸ் உன்னோட தங்கச்சி அவ என்ன தைரியம் தான் ஏன் மேல தண்ணி ஊத்துவா அப்படின்னு அவன் வந்துட்டு உன் தங்கச்சி எங்கடிக்கு நான் பாவப்பட்டு பொல்லாத பொண்ணு விடுறேன் இல்லைன்னா அவ்வளவுதான் இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேயா ஒரு மாதிரி திமிர பேசிட்டு இருப்பா. இதை கேட்கிற எரிஸ் இருக்கான் அவனு வந்துட்டு இங்க பாரு என் தங்கச்சினால நீ பார்க்க வேண்டாம் ஸ்கூலுக்குள்ள அவ யாரோ நான் யாரோ தான் இன்னொன்னு அவ தப்பு பண்ணா நீ கண்டிப்பா அவளை என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிடறான். டேய் போன எப்ப சொல்லதானே உன்னை பாராட்டினேன் அதுக்குள்ள என்ன எப்படி பண்ற இங்க பாத்தியா உன் அண்ணா கூட என் சப்போர்ட்ல தான் இருக்கான். ஸோ உன் அண்ணாக்கு கூட என்ன தான் பிடிக்கும். ஸோ இங்க நான் வைக்கிறது மட்டும்தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேயா ஒரு மாதிரி ரொம்பவே கெத்தா அதாவது இந்த ஸ்கூல்ல நான் தான்ப்பா ரவுடி கேர்ள் ரவுடி அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறா. இங்க பாரு அவ தப்பு பண்ணா மட்டும்தான் உனக்கிட்ட சாரி கேட்பா மத்தபடி அவளுக்கு கேட்கணும் எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிடறான். பாத்தியா உன் அண்ணன் என்ன சொல்றான் நீ பண்ணது தப்புது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பெஞ்ச் மேல ஏறி நின்று அதாவது இந்த ஸ்கூல்லயே நாங்க தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த ஸ்கூல்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு அதாவது என் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க மட்டும் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செக்ஷன் ஏ நாங்க தான் இருக்கிறதுலயே அதாவது இந்த ஸ்கூல்லயே பயங்கரமான கெத்தான ஒரு மாதிரி கிளாசிக்கான ஆளுங்க நாங்க மட்டும்தான் மற்றவங்களாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருட கிளாஸை பத்தி இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறா. ஸோ எங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டேலண்ட் ஆனவங்க ரொம்ப அழகானவங்க அப்படிங்கிற மாதிரி இவ சம்பந்தமே இல்லாம நிறைய டாபிக் பேச ஆரம்பிக்கிறா. கேட்கிற நம்ம ஜேக்கெல்லாம் ஐயோ ஏமா லூசு மாதிரி வளர்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக் இருக்கும். இங்க பாரு இருக்கிறதுலே நாங்க தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரேயா வேற சொல்லிக்கிட்டே இருப்பா. இது எல்லாருமே கேட்டுட்டு வேற இருப்பாங்களா இப்படி பேசிட்டே இருக்கும்போது நாங்க மட்டும் இல்ல ஸோ இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் கிளாஸ் நாங்க எங்களுக்கு அடுத்து செகண்ட்ல இருக்கிறது வந்து செக்ஷன் பில இருக்கவங்க ஏன்னா அவங்க ஸ்டடீஸ்ல எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல அவங்க ரொம்ப வேற லெவலா பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே அவங்களுக்கு தான் செகண்ட் பொசிஷன் எப்பயுமே அவங்க ரொம்பவே ரொம்ப நல்லா ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. அப்புறம் தேர்ட் பிளேஸ்ல செக்ஷன் சில இருக்கிறவங்க அவங்க எப்பயுமே பொலைட்டா நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எங்களை என்னைக்குமே அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. ஸோ செக்ஷன் டில இருக்கிறவங்க கூட எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு 4 பசங்க எல்லாம் கை கட்டிட்டு அதாவது இந்த ஸ்கூல்ல இருக்கிற மொத்த பேருமே எப்பயுமே எனக்கு மட்டும் தான் சப்போர்ட்டா இருப்பாங்க என்னைக்குமே என் கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேயா ஒரு மாதிரி ரொம்பவே கெத்தால பேச ஆரம்பிக்கிறா. இதை கேட்குற நம்ம ஜேக்கெல்லாம் ஐயோ லூசு மாதிரி பொலராம கொஞ்சம் கீழே இறங்க அப்படிங்கிற மாதிரி இவளோட என்னோட மைண்ட் வைஸ் சரி அப்படிதான் இருக்கு. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒன்னத்துக்குமே ஆகாம இருக்கிறது செக்ஷன் ஏல இருக்கிற உங்க கிளாஸ் தான் அதாவது உங்க கிளாஸ் பசங்களும் நீங்களும் தான் ஸ்டடீஸ்லயும் சரி ஸ்போர்ட்ஸ் எதுலையுமே நீங்க ரொம்ப ஒஸ்டா இருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்கூலுக்கே தேவையில்லாத ஒரு ஒரு டஸ்ட்பின் தான் அது உங்க கிளாஸ் பசங்களும் நீங்களும் தான் அப்படின்னு நம்ம ஜேவை ஓவரா பேச ஆரம்பிச்சிடறா. இதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஜே அந்த செக்ஷன் ஏ பசங்களுக்கு இவ ஓவரா தான் பேசுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே இறங்கி வந்துட்டு அதாவது இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே என்னோட பேச்சை மட்டும் தான் கேட்பாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் நான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உன் பேச்சையோ இல்லை நீ சொல்றதே இங்க இருக்க யாருமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ கடைசி ஆப்ஷனா நான் உனக்கு ஒன்று சொல்றேன் நீ என் காலில் விழுந்து என்கிட்ட சாரி சொல்லு நான் போனா போதுன்னு உன்னை பொழைச்சு போதுன்னு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேயா இன்னுமே திமிராதான் பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஜேவும் பாக்குறா இவ ஓவரா தான் பேசுறா அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. இப்போ நீ என் காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேயா சொல்லிட்டே இருக்கும்போது ஜேக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. ஓ நானு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிதான் நீ சொல்ல வர நான் ஏன் உன் காலில் எல்லாம் விழுகணும்
விழணும். ஸோ என்னாலயெல்லாம் உன் கால்ல விழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே இருக்கால்ல, நான் ஏன்டி உன் கால்ல விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பாத்ரூம்ல பேசுன நான் சொல்லட்டுமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீ என்னென்னதுமா பாத்ரூம்ல பேசின இங்க இருக்க எல்லாருமே கேளுங்க. இவ இருக்காளே ஃப்ரேயா, இவ என்ன பேசினா தெரியுமா? அந்த பொண்ணு பேரும் கூட அந்த பொண்ணு பேர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு, எல்லா கண்டுபிடிச்சுட்டேன். அந்த எல்லா பொண்ண பத்தி தப்பு தப்பா காசிப் பேசிட்டு இருந்தா அப்படிங்கும்போது, அந்த பக்கம் எரிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுறா. ஸோ அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி யாரோ கைஃபர லவ் பண்ணானாமா, இப்ப இவன் வந்து எரிஸ லவ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல இருக்கிற எல்லா பசங்களையும் பின்னாடி சுத்த விட்டு, அந்த பொண்ணு நல்லா சொகுசா இருக்கு. அது மட்டும் இல்ல ரொம்ப சப்ப ஃபிகரு அப்படிங்கிற மாரி, நீ எல்லாவ பத்தி தப்பு தப்பா பேசலையா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஃப்ரேயா வந்துட்டு நான்லாம் அப்படி பேசவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அப்ப நான் பொய் சொல்றேங்கிறியா? அப்படிங்கிற மாரி ஜெய் கேட்க ஆரம்பிச்சுறா. ஸோ நம்ம எரிஸ்க்கு எல்லாவ பத்தி தான் இவ ஏதோ பேசியிருக்கா அப்படிங்கிற மாரி அவனும் இதாயிடுறான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது, நம்ம ஃப்ரேயா பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்கலாம் வந்துட்டு, "ஏய் நீ சும்மா சும்மா எங்க மேல பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நாங்கலாம் இந்த மாரி எதுவுமே பேச மாட்டோம். அது மட்டும் இல்ல எரிஸ் எல்லாம்லாம் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்க ஏன் அந்த மாரி பேச போறோம்?" அப்படிங்கிற மாரி அந்த ஃப்ரேயாவும் சரி, அவ கூட இருக்கிற பிள்ளைங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. எங்க உனக்கு ஏதாவது நீ சொல்றது உண்மைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா? அப்படிங்கிற மாரி அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஜேக்கு, நீங்க பேசுனீங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஜே சொல்லிட்டே இருப்பாளா. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் மிக்கா இருக்கால்ல, ஸோ மிக்கா வந்து முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறா. ஆமா ஃப்ரேயா வந்து இதெல்லாம் பேசினா எரிஸ் அப்படிங்கிற மாரி எரிஸ் கிட்டயே போய் சொல்லிடுறா. ஆமா இது எல்லாத்தையும் அவ பேசினா நானும் அங்க இருந்தேன் அப்படிங்கிற மாரி மிக்கா சொன்னோனே, எரிஸ் வந்துட்டு ஃப்ரேயா கிட்ட, ஆமா ஏன் ஃப்ரேயா நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு தானே. நீ ஏன் இப்படி பேசுவ நான் சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மைய சொல்லு நீ இந்த மாரி பேசினியா அப்படிங்கிற மாரி நம்ம எரிஸ் வந்து ஃப்ரேயா கிட்ட கேட்க ஆரம்பிச்சுருவா. ஸோ மிக்கா கிட்ட கேட்டதுக்கு ஆமா அவ அப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி மிக்கா திருப்பி சொல்லுவாளா. ஆனா அங்க இருக்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவள தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துருவாங்களா. ஃப்ரேயா என்ன பண்ணுவா, உண்மைய சொல்லு ஜே, நீ தானே அவகிட்ட சொல்லி இந்த மாரி பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னோனே, கரெக்ட்டா அந்தத்துக்கு உள்ள ஒரு பையன் வரான்ல, கேப் போட்டு வரான்ல. ஸோ இவனோட பேரு வந்து கலிக்ஸு. இவன் வந்து மிக்காவ இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அவன் தான் வந்து, இங்க பாருங்க அவ ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டா. எனக்கு அவள பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சேவ் பண்ணுவானா. அதுல ஒரு பெரிய தகராறு ஆயிரும். ஸோ செக்ஷன் ஈக்கும், செக்ஷன் ஏக்கும் ஒரு மாரி சண்டை ஆயிரும். ஒரு மாரி பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இங்க பார்றா யாருமே அவ மேல கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி கலீக்ஸ் எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சுடுறான். ஸோ ஒரு பெரிய சண்டையான பிறகு ஓரளவுக்கு நடுவுல வந்து அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு கத்த ஆரம்பிச்சுறானுங்க. ஸோ 2 பேர் தனித்தனியா போன பிறகு திருப்பியுமே எரிஸ் கேட்கறான். இந்த மாரி உண்மையாலுமே அவ இப்படி பேசினாளா மிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த பக்கம் கலெக்ஸ் வந்து மிக்கா கிட்ட கேட்கறான். நீ சொல்லு அவ அப்படி பேசினாளா ஃப்ரேயா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமா அவ பேசினா அப்படிங்கிற மாரி மிக்கா திருப்பி சொல்லிருவா. இப்ப என்னடா அவ தான் சொல்லிட்டால்ல உண்மையா அவ பேசியிருக்கா அப்படின்னு திருப்பியுமே ஃபைட் ஆரம்பிச்சிருது. ஸோ திருப்பி மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சுறானுங்க. அதாவது பேசின ஃப்ரேயா கம்முனுக்குற ஆன மாத்தவனுங்கலாம் போட்டு அடி அடி வைக்கிறாங்க. ஸோ ஜேக்கு இவங்களுக்கெல்லாம் சண்டை வந்துருமா, ஒரு கட்டத்துல அந்த குப்பைய தூக்கிட்டு வந்து நம்ம ஜே மேல ஊத்தலான்னு ஒருத்தன் வருவானா, கரெக்ட்டா டேவிட் கரெக்ட்டா வந்து அவள காப்பாத்திருவான். அப்படியே கட் பண்ணா நம்ம கைஃபர் யூரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கைஃபர் சொல்றான், இல்லடா நான் நெனச்ச மாரி இல்ல. ஜே வந்து நல்ல பொண்ணா தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி கைஃபர் சொன்னோனே, யூரி டக்குனு வந்துட்டு, நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அது நம்ம பரம எதிரி எரிஸோட தங்கச்சி அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிடுவான். இத கேட்ட உடனே கைஃபர் இதுவரைக்கும் ஒரு மாரி யோசிச்சவன், இப்ப சடனா வந்துட்டு, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னதான் இருந்தாலும் நான் எரிஸ பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாரி இவனுக்கு தோண ஆரம்பிச்சது. அவ அது மட்டும் இல்ல, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லா வேற எரிஸ் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன கைஃபர் சும்மாவே லூசுத்தனமா தான் அத யோசிப்பான். இவன் டக்குன்னு யோசிச்சுட்டு கோவப்பட்டு, நீ சொல்றது கரெக்டான ஐடியா தான். ஸோ இப்ப நான் ஒண்ணு யோசிச்சிருக்கேன். அதாவது நான் வந்து ஜேவ லவ் பண்ற மாரி லவ் பண்ண போறேன். ஸோ அவள ஃபுல்லா லவ் பண்ண வச்சு, அவ என்ன லவ் பண்ணும் பட்சத்துக்கு நான் அவள லவ் பண்ணாம ஏமாத்திருவேன். ஸோ நான் எரிஸ பழி வாங்குவேன். ஜே மூலமா எரிஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையும் அவன் கண்டிப்பா படுவான். அவன் தங்கச்சி இப்படி ஃபீல் பண்றான்னு நெனச்சு நெனச்சு அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ இன்னையிலேருந்து நான் ஜே கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்க போறேன். ஸோ என்ன அவள லவ் பண்ண வைக்க போறேன் அப்படிங்கிற மாரி இவன் ஒரு லூசுத்தனமா யோசிக்கிறான். அதாவது இந்த மாரி பிளான் பண்ற எல்லாருமே கடைசியில லவ்ல விழுந்துருவானுங்க. அது கூட தெரியல இவனுக்கு. ஸோ இந்த மாரி நான் அவள ஏமாத்திருவேன் அப்படிங்கிற மாரி நம்ம கைஃபர் ஒரு நாள் பயங்கரமா போடுறான். ஸோ இவரு இருந்துட்டு சரிடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி அவன் சொல்லியிருந்திருப்பான். அப்பனா நம்ம சீன் இருக்கான். அவன் குடுகுடுன்னு ஓடி வந்து கைஃபர் கிட்ட, இந்த மாரி ஸ்டேடியத்துல நம்ம ஜே வந்து ஒரு 4, 5 பசங்க அடிக்கிறாங்கடா. கொஞ்சம் ஹெல்ப்க்கு வாங்கடா அப்படிங்கிற மாரி அவன் கூப்பிட்டு இருந்திருப்பான். டேய் என்னடா சொல்ற அப்படிங்கிற மாரி கைஃபர் சொல்லியிருந்திருப்பான். சரி நீ போ நான் போய் யூரியா கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎன் யூரியா கூப்பிட போயிருவான். ஆல்ரெடி ஸ்டேடியத்துல நம்ம ஃப்ரேயா அனுப்பிவிட்ட ஒரு 4, 5 பசங்க ஜேவ போட்டு அடி அடி அடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மாரி அடிச்சு அவனால எந்திரிக்கவே முடியாது. வயித்துலயே பாரு அடிச்சிருப்பானுங்களா. அவ ரொம்ப பாவம் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. கரெக்ட்டா இவள அடிக்கலான்னு போம்போது கைஃபர் கரெக்ட்டா வந்து அந்த பையன புடிச்சு லாக் பண்ணிடுறான். ஸோ நல்ல வேளை கைஃபராவது வந்தானே அப்படிங்கிற மாரி இருக்கும் நமக்கே. ஸோ போட்டு அவனே சேர்ந்து அவன் வந்து அவனே ஒரு ஆளா 2, 3 பேத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுறான். ஸோ ஜேவையும் கூப்பிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க இருக்க 3 பசங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ ஜேனாலும் சுத்தமா முடியல. ஆனாலும் இவனுங்கள அடிச்சே ஆகணுமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கைஃபர் ஒரு பக்கமும், ஜே ஒரு பக்கம் 2 பேருமே சேர்ந்து அந்த 3 பசங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அப்படியே பொது பொதுன்னு எல்லாருமே விழுந்துருவாங்க. நம்ம ஜேக்கு சுத்தமா உடம்பே முடிஞ்சிருக்காது. அவளுமே ஒரு பக்கம் டமால்னு விழுந்துருவா. கைஃபரும் முடியாது. அவனாலயுமே அவனும் விழுந்துருவான். ஸோ இப்படி படுத்துட்டே இருக்கும்போது ஜே இருந்துட்டு, "ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா கைஃபர்" அப்படிங்கிற மாரி தேங்க்ஸ் எழுந்திருப்பான். பரவால்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி நம்ம கைஃபரும் சொல்லியிருந்திருப்பான். இங்க பாரு ஏன் இந்த மாரி தனியாலாம் வந்து
வந்து மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கைப்பேர் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சிஎன்னு யூரி 2 பேருமே ஓடியாந்துருப்பாங்க. ஸோ ஓடியாந்து வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபைட்லாம் முடிஞ்சிருக்கும். ஓய் இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சிஎன் கேட்டிருந்திருப்பான். யூரி போய் நம்ம ஜே கிட்ட உன்னால எந்திரிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு இல்ல ரொம்ப வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிருப்பா. ஸோ டக்குன்னு யூரியா அவளை அப்படியே தூக்கிட்டு சரி வா நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் உன்னாலதான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூரி அப்படியே நம்ம ஜேவை அழைக்க தூக்கிட்டு போறான். ஸோ ஆக்சுவலி நம்ம ஜேவை ஒரு 4-5 பேர் லவ் பண்ணுவாங்க மக்கள். இந்த ஸ்டோரியில மாத்தி மாத்தி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வரும். அதுல யூரி ஒரு ஆள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கடா. நான் ஜேவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி அப்படியே அழைக்க நம்ம ஜேவை தூக்கிட்டு போறான். இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜே இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு யாருக்கும் ஸ்கூல்ல இருக்கிறவங்க தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. அதெல்லாம் தெரியாது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா ஹாஸ்பிட்டல் போலான்னு யூரி அப்படியே தூக்கிட்டு போறான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நான் இந்த டிராமா அப்லோட் பண்ணோடனே நிறைய பேர் அக்கா எனக்கு இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும்க்கா தேங்க்யூக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then bye from Selu Voiceover. டாடா பை பாய்.